உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொடுமையிலும் கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உயிரிழந்த ஒரு சிசுவை அவரோட தந்தையே ஒரு கட்டுப்பையில் போட்டு எடுத்துக்கொண்டு நேராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில லகிம்பூரை சேர்ந்த விபின் என்பவர் தனது மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதன் காரணமாக நேராக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பிரசவ மருத்துவ அந்த குழந்தை இறந்த நிலையிலேயே பிறந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த அந்த விபின் நேராக அந்த குழந்தையை பையில் போட்டு எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்த கலெக்டர் மற்றும் அதிகாரியிடம் அந்த குழந்தையை காட்டியதுமே அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று அவர்கள் விபினிடம் விசாரித்த போதுதான் ஒரு பகிரான சம்பவத்தை அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். மருத்துவமனையில் தனது மனைவியை சேர்த்த போது பணம் கட்ட இயலவில்லை என்று சிகிச்சை அளிப்பதற்கே அவர்கள் காலம் தாழ்த்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த அவரது மனைவிக்கு பிரசவ மருத்துவர்கள் அந்த குழந்தை இறந்து விட்டது என்று கூறிதான் கையில கொடுத்திருக்கிறார்கள் குழந்தையை. இதனால தான் அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நேராக மாவட்ட ஆட்சியரகத்தை வந்திருக்கிறார். அந்த சிசுவை கைப்பற்றிய அந்த அதிகாரிகள் நேராக மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் கூறியதில் உண்மை இருக்கிறது என்பது தெரிய வந்தவுடன் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் இருந்த விபினின் மனைவி மற்றும் இருக்கின்ற மற்றவர்களையும் வேறு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையின் நிர்வாகத்தின் மீது விசாரணை நடத்துவதற்கும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிசு, அதாவது தனது வாரிசாக கருதப்பட்ட அந்த சிசுவை இறந்த நிலையிலே கொடுத்ததை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியுமா என்பதுதான் அந்த விபினின் மிகப்பெரிய சோகமானதும் மிகவும் வருந்தத்தக்கதுமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சமூக ஆர்வலர் பலரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள்.